வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவோட பழமையான பழங்குடின்னு சொல்லப்படுற சோலிகாஸ் பழங்குடி மக்களை தாங்க பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த பழங்குடி கிராமம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாதேஸ்வரம் மலைக்கு பின்னாடி அமைஞ்சுள்ள இந்த யானைக்காடான கொம்பு தூக்கிங்கிற கிராமத்தில் தான் இந்த சோலிகாஸ் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பழங்குடி மக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மாதேஸ்வரம் மலையிலிருந்து 20 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு போக முடியுங்க. அவங்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்குது. ஏன்னா பஸ்ஸு ஒரு நாளைக்கு 3-4 டைம் போயிட்டு வருது. அதே மாதிரி ஏதோ ஒன்று ஆத்திர அவசரம்னா அவங்களுக்கு ஆஸ்பத்திரி அந்த மாதிரிலாம் அங்கே பெருசாக எதுவும் இல்லைங்க. வீடுகள் எல்லாமே காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி அவங்க வில்லேஜ் தாண்டி இன்னொரு வில்லேஜ் இருக்காமல் கிட்டத்தட்ட 2 மலை ஏறி இறங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு நமக்கு எந்த பெர்மிஷன் இல்லை. இந்த குடிக்கு மட்டும் பர்மிஷன் இருந்தனால நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி அங்கே ஒருத்தர்கிட்ட பேசணும், அவங்களோட அந்த வாழ்க்கை முறையெல்லாம் பற்றி பேசணும். அங்கே சோளம் அந்த மாதிரி தான் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்களாமா. அதே மாதிரி இவங்க கிராமத்துக்கு வீரப்பனையாலாம் வந்துட்டு போயிருக்காராமா. அதையும் எங்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. வீடியோ பார்க்குறவங்க யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதே மாதிரி வீடியோ பார்க்குற மக்கள் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய கண்டென்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ட்ரைபிள், அதே மாதிரி நைட் ட்ரைவு. அதே மாதிரி நம்ம சேனலை பிடிச்சி இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ. அதே மாதிரி வீடியோ பார்க்குற அத்தனை மக்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திடீர்னு அண்ணா நின்றுட்டுருக்காங்க, என்ன தெரியலையே. என்னண்ணா என்னது? இல்லைண்ணா யானையா? யானை? ஆ சத்தம் போடுறதா? வராது சத்தம் போடாதீங்க, வண்டி திருப்பி நின்று. உங்களுக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா யானை. இப்போ நம்ம அண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா திடீர்னு யானை வந்து லெஃப்ட் சைடில் நிற்குது. இருக்குண்ணா, 10 மீட்டர் தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். இப்போ தான் மேலே ஏறி இருக்கு. அதான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த இடத்துல நிற்குது. சரி போகலாண்ணா. அண்ணா வாங்க போகலாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நகருது. கேமராவில் சரியாக கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லா தெரியுது, இங்கே தான் இருக்குது. ஆனால் திரும்புதுண்ணா அண்ணா நடக்க ஆரம்பிச்சிருச்சுண்ணா. அண்ணா நகருது, போகலாண்ணா. போகலாம். ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ரோடு கொஞ்சம் கரண்டாக தானே இருக்குது ஓட்டுறக்கே. அடிச்சுதுரா. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையில் எல்லாமே அரைச்சிருச்சு. ஜல்லி மண்ட்டு தான் இருக்குது, சரிக்குது வண்டி வேறு.
அப்பா முடியலங்க இங்கே வரேன். நல்லா இருக்கு ஊர் ஒதுக்குப்புறமா. இது யானை இதெல்லாம் இல்லை இருக்காது? யானை இருக்குது இருக்கு. கீழே வர வழியிலேயே யானை இருக்கு. பார்த்தீங்களா? மாதேஸ்வரம் மலை வர வழியிலே பார்த்தீங்களா? எத்தனை இருக்கு? ஒன்றே ஒன்று. கறி கீரி எதுவும் சாப்பிட்றதில்ல? சாப்பிட்றதில்ல. வெஜ்ஜு சைவம். சைவா கறி சாப்பிட்றதில்ல. நாங்கள் இவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிடுவீங்களா? நீங்கள்? நாங்களும் சாப்பிட மாட்டோம். சாப்பிடுறதில்ல. நம்ம சாமிக்கு ஆகாது கறி சாப்பிட. சாமிக்கு ஆகாது. என்ன சாமி? மாதேஸ்வரன் மலை. மாதேஸ்வரன். இங்கே இருக்கவங்க எல்லாம் அதான் கும்பிட்றீங்க? ஓகே ஓகே. இங்கே என்னென்ன போடுறீங்கண்ணா? விவசாயம்னா? விவசாயம் அது மாதிரி மக்காச்சோளம் அங்கே போட்டு இருக்கிறாங்க பாரு. ஆமாம், மக்காச்சோளம். ஆரி ராகி. ராகி. அப்புறம் வந்து என்னோட அந்த மாட்டுப்பாலை போட்டு இருக்கிறேன் பாரு மேலே. ஆமாங்க. அது ஓ அதெல்லாம் போடுறேங்கண்ணா. இந்த சீம்புல் சீமைப்புல். ஆனால் யானையெல்லாம் இருக்கு. இங்கேயே இருக்கேன். பழங்காட்டில் இருக்கேன். பழங்காடு. இதுக்கு அந்த பக்கம் பழங்காடு. ஃபாரஸ்ட்டு. ஃபாரஸ்ட் பாதுகாப்பில். ஃபாரஸ்ட்காரங்களாம் வராங்களா? வராங்க. டெய்லி வராங்க, வந்து பார்த்துக்குறாங்க. கொம்பு விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ. நல்ல வேலை. கம்பு. கம்பு. இங்கே கொம்பு.
ஓ கம்பு கர்நாடகா பாஷையில கொம்பு. கொம்பு கொம்பு தூக்கி அப்படிங்கிறது கஜெட்ல பதிவாயிருக்கு இல்லையா? ஆனா நீங்க சொல்றது கமுடிக்கி. கொமுடிக்கி பெங்களூர்காரர் சொல்றது அந்த கர்நாடகக்காரர் குமாரசாமி வந்திருந்தா அப்ப போர்டுல என்ன போட்டுட்டாங்க கொமுடிக்கி அப்படின்னு கொம்பு தூக்கி பழச பேர்த்துல அப்ப பழைய காலத்துல கொமுதிக்கி. இங்க மொத்தம் எத்தனை வீடு இருக்கும்? இங்க ஒரு 150 வீடு இருக்குமாண்ணா. 150 வீடு. சோழகரு ஒண்ணு சோழிகாசு ஒண்ணுங்களா? இல்ல சோழகரு ஒண்ணேத்தா சோழிகாசு ஒண்ணேத்தா ரெண்டு ஒண்ணு தான். சரி சரி சொல்றதா பேச்சுதான் மாறுது. இந்த பக்கமெல்லாம் நாங்கள் இப்போ தான் வரோம். இப்போ தான் வரீங்களா? அந்த கேரளா சைடில் போகும் நிறைய பேருக்கு. அவங்களாம் ஊர் விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு மாட்டில் போய் இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டாங்க. ஓ இது இங்கிருந்து ஏன் எல்லாம் போயிட்டாங்க ஊரை காலி பண்ணி? ஒரு 10 குடி மட்டுமே இருக்குது. ஓ இப்போ 10 குடும்பம் அங்கே குடி இருக்கிறாங்க. முதல்ல நிறைய பேர் இருந்தாங்களா? இருந்தாங்க. எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் காடையில் குறைய விட்டுட்டு நடந்து போயிட்டாங்க. எதனால விட்டுட்டாங்க காடெல்லாம்? காடையில் வசதியில் ரோடு இல்லை, கரண்ட் இல்லை, மலை ஏறணும் இறங்கணும். ஆனை காடு 2 ஆள் அடிச்சு பிடிச்சி ஆனை 2 ஆளா கொண்டுருச்சுங்களா? யானை கொண்டுருச்சு அங்க போயிட்டு வரும்போது. அதனால என்ன பண்றது, விவசாயம் போட்டா சுத்தி வந்து ஆனை மானை எல்லாம் தின்னிட்டு போயிடும். நைட்டு வந்து காலி பண்ணிட்டு போயிடும். யானை மான் நைட் வந்து காலி பண்ணிட்டு போயிடும். எல்லாம் வெள்ளாமையில தின்னிட்டு போயிடும். ஒன்றும் பண்ண முடியல. அதனால போய் அங்கே நிலம் வாங்கி சைட்டு வாங்கி வீடு கட்டிக்கிட்டு கூலி ஜீவனத்துக்கு போகிறாங்க. கூலி வந்து தோட்டம் கீட்ட அங்கே அந்த பக்கம் தமிழ்காரர் இருக்கிறாங்களா? ஆமாங்க. கூலி கிடைக்குது பொம்பளைங்களுக்கு. ஆம்பளைங்களும் வீட்டு வேலை அங்கங்கே வெளியில் போயிட்டு வராங்க. அங்கே அடிக்கடி பஸ் இருக்குது, பைக் இருக்குது, போயிட்டு வராங்க. இங்கே பாங்காடு ஏறணும் இறங்கணும். மலை ஏறதுக்கு ஒரு நாளே வேணும். போயிட்டாங்க இல்லைங்களா? இந்த மலை இறங்கி ஏறதுக்கு ஒரு நாளே வேணும். ஓ அந்த அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு நாள் ஆகுமா? ஜீப்புக்கு மண் ரோடு இருக்குது, அப்படியே போகுது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊரே ஃபாரஸ்ட்காரர் இந்த ஊரே விட்டுட்டு நாங்கள் வெளியில சமகாட்டில் நம்மளுக்கு காடு கொடு, நம்ம இதை விட்டுறா ஃபாரஸ்ட்டுக்கான்னு சொன்னாங்க. ஃபாரஸ்ட்காரங்க வந்து இந்த ஊர் விட்டு காலி பண்ணி போய்க்கிங்க, நாங்கள் வெளியே இடம் தரேன்னு சொன்னாங்களா? இவர் கொடுன்னு சொன்னாங்க. இவர் போய் ஒரு தொகைப்போடாது இடம் காட்டுறாங்க. அங்கே ஒன்றும் விளையாது அந்த மண்ணில் விளையாது. பிசுண்டு மண். ஓ அந்த பக்கம் அந்த குண்ட்ல பக்கம் இவர் நல்ல இடம் கேட்குறாங்க. இந்த மலை அடிவாரவே கொடுத்துரு நம்மளுக்கு அப்படின்னு. அதாவது இவங்க வந்து கேட்டிருக்காங்க எங்களுக்கு வேற இடம் கொடுங்க, நாங்க காலி பண்ணி போயிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட்காரங்க ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல எதுவுமே விளையாது. இவங்க வந்து நல்லா விளையிற மாதிரி ஒரு இடமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ரோடு கரண்ட் வந்து வசதி பண்ணி கொடுங்க. நாங்கள் எங்கே போக மாட்டேன். வெளியில் போயிருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு கூட வந்து ஊரே சேர்ந்துக்கிறாங்க. ஓ சரிங்க. ஊரே சேர்ந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு காடு கீடு ஓட்டிக்கிட்டு நான் இங்கே இருந்துக்கிறா. நம்மளுக்கு மெயின் வந்து கரண்ட்டு மெயின் ரோடு இன்னொரு 2-3 ஊருக்கு இல்லை. நான் வந்து அவங்களெல்லாம் வந்து அவங்க பெரிய அதிகாரி சொல்லணும். சிஎம்மும் முதலமைச்சர் சொன்னதா அவங்களெல்லாம் ஆர்டர் பண்ணதான். இது வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்ல வருது? இது ஹனூர் டிஸ்ட்ரிக்ட், சாமராஜநகர், ஹனೂರು டிஸ்ட்ரிக்ட், சாಮರಾಜನಗರ, ಕೊಳ್ಳೇಗಾಲ ತಾಲೂಕು, சாமராஜநகர் டிஸ்ட்ரிக்ட், சாமராஜநகர். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த சந்தன மரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்ணன். 2 சைடும் ஃபாரஸ்ட் தான். இந்த சைடு ஃபுல்லாக டீலா. இது அப்படி கீழே அப்படி செங்குத்தாக அப்படி கீழே இறங்குதுங்க. லெஃப்ட் சைடில் ரோடு. ஒரு லோக்கல் ஆள் பார்த்திங்கன்னா நம்ம பாலாறு பார்த்தோம் பார்த்திங்களா, அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அங்கேருந்து ஒரு ரோடு இருக்குங்களாமா, அது ஃபாரஸ்ட் ஆளுங்க மட்டும்தான் அவங்க அந்த ரோட்டில் வருவாங்களாமா. அவங்க மட்டும்தான் அந்த ரோட்டில் வருவாங்களாமா. நம்மளுக்கு அதில் அலோடு கிடையாது.
இறங்குறது ரொம்ப ரிஸ்க்குடா. இரு உட்கார நீ உட்காந்து நம்ம இறங்க முடியும். இறக்கிறேன், பொறுமையாக இருக்கும். உட்கா மேக்ஸு, உங்களுக்கு தயவுசெய்து கீழே விழுதா மட்டும் கூப்பிட்டு போயிரு மேக்ஸு. ஓகே பையனா. ஸ்கூட்டிலாம் ஏற்ற கஷ்டம். ஜெய் மாதாஜி ஏறா மாட்டில். மூணு நாள்ண்ணா? 3 நாளா? அண்ணா 3 நாளாக நடந்து வராங்களாம்ண்ணா குண்டல்பேட்டிலேருந்து. 3 நாளா? ஏங்க அதுக்கு குண்டல்பேட்டிலேருந்து பஸ் ஏறி வந்திருக்கலாம்ல? எப்படி பஸ் இல்லை? ಬಸ್ ಉಂಟು ವರ್ಷವೇ ಮಾಮೂಲಿ. ஓ நீங்கள் நடந்து கோயிலுக்கு வரீங்களா? ఓ చేయండి. మీరు ఆల్రెడీ నడిచి గుడికి వచ్చేదని దానిలో 3 దినాలు నడిచి వచ్చారు. ఓకే ఓకే. கன்னடம் தெரியுமா உனக்கு? தெலுங்கா? தெலுங்கு கன்னட கொஞ்சம் கலந்துருக்கும் அதில். ಈ ರೋಡ್ಲಿ ಬರಲ್ಲ அதான் காட்டில் நடிச்சு ஷார்ட்கட்டு. வில்லேஜ் இருக்காங்க உள்ள? அதாண்ணா குண்டல்பேட்டு தான் இருக்காங்கண்ணா. குண்டல்பேட்டு ஏன்னா దీంట్లో ఏదో విలేజ్ ఉంటుందా? చిన్న చిన్న గ్రామం ఉంటుందా? దగ్గర యా గ్రామం ఉండదు? ఈ రోడ్లో పోతే దగ్గర యా గ్రామం? ಯಾವ ಗ್ರಾಮನೂ ಇಲ್ಲ. లేదు నేర గుండెలపేట தான். ನೇರ ಗುಂಡ್ಲುಪೇಟಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಇರೋದು ತಾಳ್ಬೆಟ್ಟ. ತಾಳ್ಬೆಟ್ಟ ಅಂತಿದೆ. ತಾಳ್ಬೆಟ್ಟ ಅದು ಬಿಟ್ರ ಅದೆಷ್ಟು ಕೊಳ್ಳೇಗಾಲ, ನಗರ, ಚಾಮರಾಜನಗರ, ಅಣೂರು. ಕೊಳ್ಳೇಗಾಲಕ್ಕೆ ಹೋಗಂದ್ರೆ ಎಲ್ಲೂ ಹಿಂಗಿಸಲ್ಲ. ಇಲ್ಲಿಂದ ಕೊಳ್ಳೇಗಾಲ ಹೋಗ್ತಾ ಎಲ್ಲ ರೋಡು ಹಿಂಗಿಸು. ಓ ಸರಿ ಅಣ್ಣ. ಯಾವ ಊರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಕೊಳ್ಳೇಗಾಲ ಯಾವ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ அல்லுவருக்கு எல்லையும் நேராக அಲ್ಲಿಗೆ கொலைகால பக்கத்தில் ஒரு ஊர் இல்லையாமண்ணா? ஒவ்வொரு இடம் தான். இங்கே எப்படி இருந்தாலும் பார்த்தா நடந்தோம்னா ஒரு நாள் 2 நாள். 3 நாளாக வரீங்களா? எங்கே தங்கி வராருன்னு கேளு. ಎಷ್ಟು 180 ಕಿಲೋಮೀಟರ್. அண்ணா இடையில நைட்டு சைடு நடத்தி வச்சு தங்குற யாருன்னு தங்குற? 180 கிலோமீட்டர் எத்தனை? 180 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 150 150 180 கிலோமீட்டர் ஒருத்து பேர் 180 கிலோமீட்டர்னா இடையில தங்கறதுலாம் கிடையாது. ஒரு சைடு ஒச்சே தண்ணி மட்டும். அனிமல்ஸ் எல்லாம் இருக்கா? யானை ಇರ್ತವ பாத்தீங்களா? ಇಲ್ಲ கண்டிಲ್ಲ. அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக நிற்காம தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸ்டே பண்ணுறதுலாம் கிடையாது. நைட் டைம் நடந்து வந்துட்டுருக்காங்க. 3 நாளைக்கு ஸ்டேலாம் யாருன்னு இல்லை, தங்கி தண்ணிலாம் யாருன்னு இடம் இல்லை. வெயில் வந்ததுனால ஏன் மரத்துக்கடியில் போய் வெயில் வந்து எத்தனை பேர் வரீங்க? 3 பேரா? 10 பேரா? 10 பேர். ಅವ್ರವ್ರು ಹೆಂಗೆ ಬರ್ತಾರೆ ಹಂಗಂಗ. சரி சரி ಇಲ್ಲೊಂದು ಬ್ಯಾಚ್ ಮುನ್ನಡೆ சரி சரி. அவங்க பேட்ச் பேட்சாக நடந்து வராங்கண்ணா. இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 3 நாளாக காட்டுக்குள்ளே நடந்து வந்து, அதாவது குண்டல்பேட்டிலேருந்து நடந்து வந்து இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதேஸ்வரன் கோயிலுக்கு போகிறாங்க, டெம்பிளுக்கு போகிறாங்க. பஸ்ஸில் வரும்போது ஏன் பஸ்ஸில் வரலைங்களா நீங்கள், ஏன் இதில் நடந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு வேண்டுதல். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு பேட்சாக பிரிஞ்சு நடந்து வரோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்ச், நாங்கள் ஒரு பேட்ச், எங்களுக்கு பின்னாடி ஒரு பேட்ச், அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் நடந்து வரோம். வந்து பானைன்னா தள்ளிமா போட்டு நான் அது வளர்த்துவோம் சாமி. நானே சில திம்பா அவுத்துன்னா பேர் வச்சுட்டு கீழே போயிட்டேன். வரங்க வளர்த்து வந்துருக்கு. சரி சரிண்ணா. மதைய உட்காந்து இடம் மதைய சாமியோட கூண்ண உட்காந்து கீழே போயிட்டேன். அதாவது இந்த கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாதேஸ்வரன் சாமி வந்து உட்காந்து அப்புறம் அப்படியே கீழே இறங்கி போனாருங்களாமா. அதனால இந்த வழியில் வந்து போகிறாங்க. 77 முறை சங்கரம் பண்ணி நாகமலைக்கு எப்போ 70 77க்கு வந்து சரி. இந்த வழியாக தான் அவங்க நடந்து போகிறாங்க. இந்த வழியாக நடந்து தான் அப்படியே கீழே போய் அப்படியே கோயிலுக்கு போகிறாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மக்களே. அதே மாதிரி
நம்ம இந்த வில்லேஜை கொம்புத்தூக்குங்கிற வில்லேஜை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பார்டரில் அமைஞ்சுள்ள கத்திரிமலைங்கிற ஒரு வில்லேஜ் தாங்க நம்ம போயிருப்போம். கிட்டத்தட்ட நம்ம 3 மணி நேரம் ஆஃப் ரோடில் வண்டியில் பயணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி அந்த குடிகளையும் நம்ம வீடியோ எடுத்திருப்போம். அடுத்த வீடியோவாக அதை நான் அப்லோடு பண்ணுறேன். மறக்காமல் எல்லா மக்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம் மக்களே.